ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சேனல்ல நாங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு யூசருக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பத்தாங்க பார்க்க போறோம். ஏன்னா ஆஃப் லேட்டா இந்த 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சியோட பம்ப் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மீம் காயின்ஸ்ல இருந்து நிறைய நார்மல் இம்பார்ட்டன்ட் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பம்ப் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த 2-3 டேஸா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மீம் காயின் வீக் அப்படின்றத கூட நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை உறுதி செய்யற வேலையில பாத்தீங்கன்னா சொலானாவோட ஒரு மீம் காயின், சொலானா நெட்வொர்க்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீம் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி ஒரு ஆள் வந்து ஒரு $1000 வந்து பாத்தீங்கன்னா 200,000 வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி பண்ணாரு அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒன்னும் இல்லைங்க, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரே நாள்ல கோடீஸ்வரர் ஆகுது. எப்படி ஒரே நாள் கூட இல்ல, 5 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஆல்மோஸ்ட் $200,000 வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. எப்படி ப்ரோ அப்படி பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 சொலானா டோக்கன்ஸ் இருந்திருக்குங்க. ஸோ சொலானா டோக்கன்ஸ் வச்சிருக்காரு. இந்த 9 சொலானா டோக்கன்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த சொலானா நெட்வொர்க்ல இருக்க ஒரு மீம் காயின் டோபி அப்படின்னு சொல்லி ஒரு மீம் காயின் இருக்கு. இந்த மீம் காயின் வந்து எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஓட்டிட்டு இருக்கும். ஸோ பைக் டிரைவிங் டாக் அது. ஸோ அந்த அதை தான் ஒரு மீமா கொண்டு காயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா அட் டைம் என்ன பண்ணிருக்காருன்னா 9 சொலானா கொடுத்து பல்கா வாங்கியிருக்காரு. ஸோ 9 சொலானா கொடுத்து வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 28 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீம் காயின் டோக்கன்ஸ் வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவ்வளவு பெரிய வேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கனை வாங்கியிருக்காருன்னு என்ன ஆயிடுச்சுன்னா பிரைஸ் ஒரேடியா செம்மையா ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. 137% வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கு. ஸோ 137% ஸ்கை ராக்கெட் என்ன பண்ணாருன்னா அவர் ஸ்கை ராக்கெட் உடனே அந்த காயினை வித்திருக்காரு. வித்துட்டு அது உடனே சொலானா கன்வெர்ட் பண்ணிருக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெறும் $1,000 மதிப்புள்ள சொலானா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $200,000 மதிப்புள்ள சொலானாவா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஈல்ட் பண்ணிருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ட்ரேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நடந்திருக்கு இது. ஸோ இந்த மாதிரி வந்து ரீசென்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப் லேட்டா சொலானாவோட நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்குதுங்க. சொலானா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நல்லா பம்ப் ஆயிட்டு இருக்கிறது காரணம் வந்து இதுதான். கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா சொலானா டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி சொலானோட மீம் காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அவர் பிரைஸ் வந்து பம்ப் பண்றாங்க. இட் இஸ் கால்ட் ஆர்டிபிஷியல் பம்ப். ஆர்டிபிஷியலா பம்ப் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்றதால சொலானா பத்தின நியூஸ் அண்ட் சொலானா பத்தின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சொலானா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல பீக். இந்த டிப்ல இருந்து ரெக்கவர் ஆன காயின்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சொலானாவோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹைக் பெர்சன்டேஜ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பீட் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைக் ஆயிருக்கு கம்பேர்ட் டு த டிப்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சொலானா பிரைஸ் வரைக்கும். ஸோ இது வந்து இன்னும் இதோட நித்தாதுன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இத்தனையுமே பீட் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சொலானா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லூனா வந்து ஸ்கேம் ஆனப்போ சொலானாக்குமே பெரிய ஸ்கேம் இடிப்படுது. ஆனாலுமே சொலானா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து டவுன் ஆகல, விட்டு கொடுக்கல. ஸோ அதே மாதிரி சொலானாவும் சரி அதோட சொலானா பேஸ் மீம் காயின்ஸுமே சரி ரொம்ப கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட நிக்கல. சொலானா மீம் காயின்ஸ் 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சொலானா யூஸ் பண்ணி அவங்களோட கீழே இருக்கிற சொலானா மீம் காயின்ஸை வாங்கி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுத்து மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாதிரி விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாதிப்பா போய் நிற்கும். ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாம பிரைஸ் பம்ப் பண்ணி வித்துறதுன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமியும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீயான கிரிப்டோ கரன்சிஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா டார்கெட் வைக்கிறது, கவர்மெண்ட் ஏன் டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிளே பண்றது தான். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்லீகல்னு சொல்ல முடியாது, நாட் வேலிட்னு சொல்ல முடியாது. பட் ஆனா when it comes to heavy money transactions இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லாம எந்த ஒரு அட்ரஸும் இல்லாம மணி இவ்வளவு பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது எதாவது கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விலாம் வரும்போது அந்த கேஸ் வருது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வருது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ட்ரேடர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ அண்ட் டூ சேனல் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்.